Bonjour à tous. Aujourd'hui, c'est 13 juin 2025. Today it is 13th June 2025. 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை நம் பயில்களை தொடர்கிறோம். வெள்ளிக்கிழமைக்கு பிரெஞ்சுல வாந்திரதி வீனஸ் அப்படிங்கிற அந்த கோளுக்குரிய நாள். இப்போ அன்னை அருள்வாக்கில் லா சுமிசியம் சரண்டர் பத்தி அன்னை சொன்ன அருள்வாக்கு. Dans l'intégralité et l'absolu de la pratique et de la soumission, nous trouvons la condition essentielle de la paix parfaite qui conduit à une béatitude ininterrompue. 2 décembre 1954. Dans l'intégralité அப்படின்னா in the integrality அப்படின்னோ et l'absoluனா the absoluteness or absoluteness the of la bhakti na bhakti et de la soumission and the surrender nous trouvons we find la condition essentielle அப்படின்னா the essential condition the la paix parfaite of the perfect peace. PAIX na pay அப்படின்னா பீஸ் இருக்கும். அது லா பேங்கிறதுனால பர்ஃபெக்ட்னு வருது. இதே பேஸ்கில் இருந்தா பார்ஃபேன் மட்டும் இருக்கு, அது கடைசியில இருக்கிற ஈ இருக்காது. கீ கான்வி அப்படின்னா விச் லீடிங் இருக்கணும். விச் லீடிங் கோன்வினா லீட் பண்றது, இட்டு செல்லுதல் அப்படிங்கிற வரும். ஆயூன் beatitude ininterrompue. Beatitude blissன்னு இருக்குன்னா uninterrupted which takes you, leads you to the uninterrupted bliss. தமிழ்ல சொன்னா உங்களுடைய பக்தி எந்த அளவுக்கு முழுமையாக பூரணமாக இருக்கிறதோ, பக்தியும் சரணமும் எந்த அளவுக்கு பூரணமாகவும் முழுமையாகவும் இருக்கிறதோ, அது அந்த அளவுக்கு நாம் என்ன செய்வோம்னா, எந்த அளவுக்கு இல்லை அந்த முழுமையில் பூரணத்தில் நாம் முழுமையான ஒரு அமைதியை காண்போம். அது அந்த இரண்டும் அந்த முழுமை இது அடிப்படை காரணமாக இருக்கும். அந்த முழுமையான அமைதி நம்மை தடையில்லா ஆனந்தத்தை நமக்கு இட்டு செல்லும், நம்மை இட்டு செல்லும். இதுதான் அதனுடைய தமிழ் சொல்லலாம். இப்போ தமிழ்ல கூகுள் டிரான்ஸ்லேட் ஓரளவுக்கு பண்ணிருக்கு. பக்தி மற்றும் சரணாகதியின் முழுமை மற்றும் முழுமையான தன்மையில், ஏன்னா முழுமைன்னா அதுல ஆன்டகிராம் பூரணம்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கலாம். தடையற்ற பேரின்பத்திற்கு அது இந்த பியூன் பயாட்டிடியூட் இன்ஆன்சரோம்பியூ அத்தியாவசிய நிலையை, அது எசென்சியல் கண்டிஷன், பரிபூர்ண அமைதிக்கான அத்தியாவசிய நிலையை காண்கிறோம். ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இது ஆங்கிலத்தில் இதோட ஆசிரமம் வெளியிடப்பட்டது 2 December 1954. In the integrality of and absoluteness of bhakti and surrender, we find the essential condition of perfect peace leading to uninterrupted bliss. இதுல என்னென்ன வருதுன்னு பாருங்க. பக்தியும் சரணமும் முதல்ல அது எவ்வளவு முழுமையாக பூரணமாக இருக்கிறதோ அது பெர்ஃபெக்ட் பீஸ், முழுமையான அமைதி, அதற்குரிய அடிப்படை நிபந்தனை. லீடிங் டு அன்இன்டரப்டட் பிளிஸ். அமைதி அது தடையில்லா ஆனந்தத்துக்கு நம்ம இட்டு சொல்லும். பிரெஞ்சுல படிச்சு முடிக்கிறேன். Dans l'intégralité et l'absolu de la bhakti et de la condition, nous trouvons la condition essentielle de la paix parfaite qui conduit à une béatitude ininterrompue. 2 décembre 1954.
இந்த ஆந்தரோம்பியூல ஒரு உச்சரிப்பு இது எப்படின்னா, பொதுவா ஐயன் மட்டும் இருந்ததுன்னா ஏன் தான் படிக்கணும். ஆனா அது ஐயனை வந்து அப்புறம் ஒரு வவல், அது ஏஇ ஐஓயு எது வந்தாலும் சரி, அப்ப இன்னும் தான் படிக்கணும். இன் ஆந்தரோம்பியூ, அந்த முதல்ல இருக்கிற இன் எடுத்துட்டா அது ஆந்தரோம்பியூ தான். இங்க வந்து இன் ஆந்தரோம்பியூங்கிற அந்த ரூலை ஞாபகம் வச்சுக்கணும். ரூலுக்கு பிரெஞ்சுல ரேக்ல, யூன் ரேக்ல. Merci beaucoup à tous. Merci à la mère. Merci à Sri Aurobindo.